அப்பாவை பார்த்து பெருமையா பேசுறாங்களே, அப்பா அப்படி என்ன செஞ்சாரு? அம்மாவும் அப்பாவும் எங்க அங்கிள்? சகல வா சகல அப்படியே லுங்கி கட்டின மைக்கேல் ஜாக்சன் மாதிரி இருக்கு சகல. அவனை விடு. ஆனா இமிடியேட்டா பூட்ட திறந்து எங்களுக்கு தெய்வத்தை காட்டு. கைகாலெல்லாம் உதறல போக்கிடுவோம் சகல. இன்னைக்கு கிராண்ட் ஓபனிங் சிறப்பு விழா. யாரு ஃபுல் வாங்கினாலும் ஒரு குவார்டர் ஃப்ரீ. இத கேளு. ஆனா சகல குவார்டர் வாங்கினா ஒரு ஃபுல் ஃப்ரீ. சாப்பிடு. ஊறுகாய் ஃப்ரீயா இல்லையா? ஊறுகாய் ஃப்ரீயா வேணுமா? ஊறுகாவை ஊர்ல எவ்வளவு ஊற போட்டுருப்பா, அங்க போய் ஊறுகாய் நக்கு எல்லாத்தையும் ஃப்ரீயாவே நாக்குல தருவாங்களா? அவனுக்கு தடவறதெல்லாம் விடு. சீக்கிரம் கடையை தர. ஆமா டைம் ஆச்சு. ஆமா டைம் ஆச்சு. என்ன சரக்கு அடிக்காமையா அப்படியே ஷாக் ஆகி நிக்கிற? சாவி கொண்டு வரலையா? என் பூட்டுக்கு சாவி இருக்கு சகல. என் பூட்டுக்கு மேல இன்னொருத்த பூட்டு போட்டுருக்கானே, யார் அது? பூட்டுக்கு மேல பூட்டா? என்னையா இது அக்கிரமா இருக்கு? யார் செஞ்சது? யார் செஞ்ச வேலை இது? ஏப்பா மண்ணு முட்டை, இதெல்லாம் அந்த அட்வைஸ் வெள்ளச்சாமி செஞ்ச வேலையா தான் இருக்கும்பா. வந்துட்டானுங்கப்பா நல்லவனுங்க. ஏய் நில்லு நில்லு. நீ தான் பூட்டு மேல பூட்டு போட்டியா? ஆமா. இங்க பார், இது என் இடம். இங்க நான் ஒயின் ஷாப் வைப்பேன், வேற எந்த ஷாப் வேணாலும் வைப்பேன். அதை நீ தடுக்க முடியாது. உன் இடத்துல நீ பெட்டி கடை தோற, வட்டி கடை தோற, ஏன் ஜட்டி கடை கூட தோற. அதெல்லாம் எனக்கு கவலையே இல்லை. ஆனா குட்டி கடைய திறக்க விடவே மாட்டேன். இங்க பாரு வெள்ளச்சாமி, என்ன நீ ஒயின் ஷாப்பை திறக்க விட மாட்டேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். கொஞ்சம் பொறு, பூட்டின உன் கையாலேயே திறக்க வைக்கிறேன். யோ சொரிமுத்து, இடியா போன. என்னையா சண்டை முத்திரி போல ஒண்ணு நடக்காத போல இருக்கு. போறதுல முத்திருச்சு. இவனுங்க இப்போதைக்கு கடை திறக்க மாட்டாங்க. நம்ம கருப்பை கடை வச்சிருக்கான். சரி வாங்க நான் வாங்கி தரேன். வாங்க வாங்க. போறது போற போட்டு காசு கொடுத்துட்டு போ. உடையவரே ஊவா நீங்க பஞ்சாமிரத்தை கேக்குதா? கைய வச்சு நக்குடா. நக்குறேன். உன்னை எங்க போனாலும் காசு வாங்க விட மாட்டேன். நீ போலீஸ் போன் போடு, வேற எவனுக்கு வேணா போன் போடு. ஆனா இந்த ஒயின் ஷாப்பை திறக்கணும்னு நினைப்பையும் தூக்கி போடு. புரியுதா? தொலைச்சு போடு. நீ வா மச்சான். ஏய் போல இங்க போங்கடா மச்சான். இந்த சல்லிப்பர்கள் இப்படியே விடக்கூடாது. பொண்டாட்டிய கண்டிக்க முடியாதவெல்லாம் பெரிய மனுஷன் மாதிரி பேசுறான் பாரு பேச்சு. மச்சான் நீங்க பாருங்க. யோ சொரிமுத்து, போன் போட்டவனே போலீஸ் வந்துருச்சுல்ல. காசு கரகாட்ட ஆடும்ல. சொரிமுத்து என்னப்பா வெள்ளச்சாமி வெத்து சாமி ஆப்புறான் பாரு. அப்படி சொல்லு. டேய், நீ இருக்கிற ஊர்ல கருதலங்கிற போர்டெல்லாம் வச்சிருக்காங்க. போர்டை மாத்துறதுக்கெல்லாம் ரொம்ப நேரம் ஆகாது. முதல்ல இந்த ஊரை மாத்தணும். சுரவல்லி சுரவல்லி என்னையா? எனக்கும் ஒரு பெக்கு போட. யோ போயிட்டு முதல்ல ஒரு ஆம்லெட் போட்டு எடுத்துட்டு வாயா. போயா. ஆம்லெட் நானா? உன்னையத்தான். சரக்கு வேணுமா வேணாவா உனக்கு? வேணும். அப்ப போய் போட்டு எடுத்தா போ. போயா, என்ன பார்த்துட்டு இருக்க? போ. சரி
சரக்கு அடிக்கும் போது ஊத்து ஊத்து பார்த்து வயிறு வலிய வர வைப்பான். யோ ஆ. ஆம்லெட் போட்டியா? இரு வரும். பெப்பரை கொஞ்சம் தூக்கலா போடு. பெப்பர் தானே, போட்டாச்சு. வந்தியா? எவ்வளோ நேரம் ஒரு ஆம்லெட் போறதுக்கு இந்த ஆளுக்கு? எல்லாத்துலயும் லேட்டு. இந்தாமா ஆம்லெட். நீ கேட்ட பெப்பரும் போட்டிருக்கேன், கூடவே சீரகமும் கொண்டு வந்திருக்க, சாப்பிடு. தூக்கு. யோ ஏன் எதை சொன்னாலும் உருப்படியா செய்ய மாட்டியா நீ? என்னாச்சு? போய் படி மாசு படுக்கா போ. இவ கெட்ட கேட்டுக்கு பொடி மாசம். ஐய என்ன இவா கவந்து கிடக்குறா? புருஷனை குடிக்க கூடாதுன்னு சொல்ற பொண்டாட்டியை பத்தி கேள்விப்பட்டிருக்கோம். புருஷன் குடிக்க கொஞ்சம் கூட மிச்சம் வைக்காம குடிக்கிற பொண்டாட்டியை இப்பதாண்டி பாக்குறேன். குடிகார பேயே. ஐயப்பா என்ன மெசேஜ் வந்திருக்கு? சங்கீதா, சின்ன பைத்தியக்காரத்தனம் இது. ச்சே. ஏண்டி அப்படி என்ன ஊர்ல உலகத்துல நடக்காது நடந்துருச்சு? இப்ப எதுக்கு நீ சாக துணிஞ்ச? அதானே, ஏன் சங்கீதா இப்படி பண்ண? இந்த பாரு, புருஷன் சரியில்லைன்னு சாகணும்னு நினைச்சா இங்க எல்லா பொம்பளைங்களும் சாக வேண்டியதுதான். டேய். இங்க பாருடா, ஒரு பொண்ணுக்கு தூக்கு மாட்டுறதுலயோ விஷம் குடிக்கிறதுலயோ இல்லடா மரணம். எப்ப அவ புருஷன் துரோகின்னு தெரியுதோ அந்த நிமிஷமே அவளுக்கு மரணம்டா. ஏய், நீ எதுக்குமா அழற? அவன் மனுஷனா திருந்தி வரட்டும் முதல்ல. சங்கீதா, அது வரைக்கும் நீ இங்கே இருமா. போமா, உள்ள போ. இதுவும் வீடுதான், உள்ள போமா. அவளை காப்பாத்திட்டோன்னு நினைச்சு சந்தோஷப்படாதடா. பார்ப்போம், உன்னோட ஃபாரின் கல்ச்சர் ஜெயிக்குதா, உன்னோட பாரம்பரியம் ஜெயிக்குதா. மாப்பிள, ஆமா எங்கடா கீர்த்தி வீடே காணோம்? மாப்பிள இதான் மாப்பிள கீத்து வீடு. போட்டேன்னா அது கீதா வீடுடா. நம்ம கீதா வீடா? ஏன் கீதா வீடு? து. வச்சுக்க. ஐ கீத்து வீடு. ஏய் வாங்க. இத நான் வச்சுக்கவா? ஏய் கிளவி, என்ன? நீ தான் சரக்கு வேணும் வாட்ஸ்அப் பண்ணியா? ஆமா, நான் தான் வாட்ஸ்அப் பண்ணேன். ஏன் இவ்வளவு லேட்டு? லேட்டா வண்டி ஆடி அசைஞ்சு வளைஞ்சு நெளிஞ்சு யூட்டன் போட்டு வரவே நம்ம கோச்சிக்காத என் செல்லாம். என்ன மாப்பிள கிளவி எல்லாம் போய் கொடுத்துற? ஆமா, இவர் வருத்தப்படா வாலிபசங்க தலைவர். கஸ்டமர் சர் காட்ரா, வாடிக்கையாளர்கள் நம் தெய்வம். கோவம். ஏய் சரக்கு உனக்கா உன் புருஷனுக்கா? அவன் கிடக்குற மூதேவி, சரக்கு எனக்கு. இந்த மாதிரி கிளவிட்டெல்லாம் நீ தான் கரெக்டா ரேட்டு பேசுவ. நம்ம எம்ஆர்பி எவ்வளவுன்னு சொல்லு. இந்த வருமா எனக்கு இருக்க சரக்கு வெளியில இருக்க சரக்கை விட 2 மடங்கு விலை அதிகம். டபுள் ஓகே. எந்தடி விலகு. அப்போ ஒரு 550 ரூபாய் வெட்டிட்டு பார்த்து நான் ஜிபே பண்றேன். அட்வான்ஸ் பார்ட்டி. ஜிபே பார்ட்டி. ஆமா அப்டேட். ஆமா ஆமா. நம்புறேன். உனக்கு பிடிச்ச பாட்டு எடுத்துக்கோ. நான் இதை எடுத்துக்கிறேன். இதா? ஐயோ, திறக்க முடியல. சரக்கு அடிக்காம கையெல்லாம் நடுங்குது. ஐயோ போய் சேர்ந்துற போறேன். இந்தா. ஐயோ தண்ணி கலக்கல. தண்ணி கலக்கல. அது ரா பாட்டிடா. என்னது பாட்டியா? தூ ராவாடிக்கிற பாட்டிடா. எப்படி சரக்கு எப்படி? என்ன சரக்கு? ஏறவே இல்ல, சுமாரா தான் இருக்கு. சுமாரா? ஆமா. உனக்கெல்லாம் ஃபேக்டரியில காய்ச்சி சுட சுட கொதிக்க வாயில ஊத்தணும். அப்பவும் சுமார் தான் சொல்லுவேன். அடப்பாங்கடா பாக்கெட் வைங்களா. கிளவி சரக்கு அடிச்சிட்டு புருஷனை போட்டு சாத்துவா போட்டு அப்புறம் அவன் வந்து நம்மள சாத்திர போறான். இவருக்கு போதை எடுத்துக்கும் நம்ம பாதையை மாத்திரம். எவன்டா வீல காலில் விடுறது? வெள்ளச்சாமின்னு மஞ்சள் கலர்ல எழுதியிருக்கான். பச்சை மாப்பிள எதுக்குடா? அட்வைஸ். ஏன்பா தொல்லச்சாமி வெள்ளச்சாமி கூடவே கருப்பு சாமியை கூட்டு வந்திருக்கான். டேய், நீங்கெல்லாம் திருந்தவே மாட்டீங்களாடா? நீங்கெல்லாம் திருந்த சொல்றதை விடவே மாட்டீங்களா? நீங்க கடையை இழுத்து முடிட்டா எங்களால கடையை ஓபன் பண்ண முடியாதா?
எப்படி நடமாடும் ஒயின் ஷாப்? இதுக்கு பூட்டும் கிடையாது, சாமியே கிடையாது. உன் போலீஸ் ஃப்ரெண்ட் வந்து கேட்டா ஓ நியூஸ் குடிக்கிறதுக்கு சொல்லுவான். அதே போலீஸ் இவ்வளவு பாட்டில் எதுக்குன்னு கேட்டா குளிக்கிறதுக்குன்னு சொல்லுவான். குளிக்கிறதுக்குன்னு. ஏய் மண்ணு, ஏன்டா இப்படி பண்றீங்க? நீங்கள உருப்பட மாட்டீங்களா? மச்சான் ஒரு நல்லது தானே சொல்றாரு. வந்துட்டானடா புல்லட்ல புத்திமதி சொல்ல. போங்கடா, திருத்தமா சொல்றா, போங்கடா. ஒரு நாள் இருக்கு உனக்கு. கெட்டு போங்கடா. மாப்ள, இவனுங்கெல்லாம் சவுதி மாதிரி தலையை வெட்டணும் மாப்ள. அதான் தலையை வெட்டு.